வணக்கம் நண்பர்களே. அந்த பையன் எதுக்கு இறந்தா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எதுக்கு இறந்தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு இருக்க முடியல, நான் சொல்கிற நிலைமையே இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. என்ன சொல்கிறது, நான் இன்னொன்று இந்த தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் அதை மனசை விட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை யார்ட்டையோட ஒரு மனசை விட்டு ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தற்கொலைங்கிற எண்ணமே வராது. இப்போவும் அவன் ஈஸியாக குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு தான் போனான். அந்த கஷ்டம் 3 நாள் அவன் கஷ்டப்பட்டதை நாங்கள் நேரில் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவன் கஷ்டப்பட்டு தான் போனான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் நீங்கள் எத்தனை பேர் ஒன்றும் சொல்ல, அவன் சொந்தக்காரங்கிறத விட உடன்பிறவா சகோதரர்கள் நிறையா என்னை மாதிரி எல்லாரும். அந்த இழப்பு எங்கள் ஃபேமிலி, பனானா ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு பெரிய இழப்பு. அதனால் தற்கொலை பண்ணணும்னு முடிவு எடுக்கிற எல்லாருமே யார்கிட்டையாட்டும் ஒரு ஆள்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசி என்ன குறை எது ஏதுன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணமே மாறிடும். இப்போ அவன் இத்தனை பேர் இருந்தால் அந்த பையனை விட்டுட்டீங்க. அவன் வேலைக்கு வரல, ஒரு 2 நாள் வேலைக்கு வரல. வந்திருந்தானா கண்டிப்பாக அவன் குடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இங்கே அவன் அப்படியே பசங்களோட ஜாலியாக பேசிட்டு வேலையை ஜாலியாக செய்வான், நல்லா செய்வான். வேலை செய்கிறதுக்கு அவனை அடிச்சுக்க ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய தாராக இருந்தாலும் 3 தார் எந்த இடத்துல இருந்தாலும் போட்டு அப்பாரில் வந்துடுவான். அப்படி நல்லா வேலை செய்கிற ஆள். அதனால் யாருமே இந்த முடிவு இதுக்கப்புறம் யாரும் எடுக்காதீங்க. அது காரணம் என்னங்கிறத அப்படி சொல்கிறேன். அவன் ஃபேமிலியில் சண்டை போட்டான், அதுக்காக குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமானது, அவங்க அம்மா கிடையாது. அவங்க அம்மாவும் அதே அவன் இறந்து 24 இறந்து 25 தான் அவங்க அம்மாவும் அடக்கம் பண்ணது. அதே நாளில் தான் அவனும் போயிட்டான். அவங்க அம்மா இறந்து 3 வருஷம் ஆச்சு. அதே நாள்லேயே அவனும் எங்களை விட்டு போயிட்டான். இன்னொன்று, அவன் குடித்த மருந்து களக்கொல்லி குடித்து பொழைச்சவங்க யாரும் கிடையாதான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கே தெரியாது. அப்போ அவனை சேர்த்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொல்ல முடியல தெரியுது. களக்கொல்லி மருந்துக்கு மாற்று மருந்தே இல்லை, அதை குடிச்சிட்டான். அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடிச்சு சொல்லிட்டாங்க 3 நாள் தான் இருப்பான் அப்படின்ட்டு. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறேன்.